உள்ளே போகணுன்னு எனக்கு தெரியலைன்னா கொண்டு வாங்க, ஐக்கியத்தில் அதுக்கும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லாருடைய செல்ஃபோனை நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோமோ கொடுக்கல நம்புகிறேன், ஐக்கியத்தில் கொடுக்கணும். எங்களுடைய லாப நஷ்டத்துக்கெலாம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, எங்களை விசாரிப்பாங்க. ஐக்கியத்தில் எங்களுடைய செல்ஃபோனை கொடுத்து எங்களுக்கு லிங்க்கெல்லாம் அனுப்பி வைப்பாங்க, நாங்கள் அதை பார்க்க முடியும். ஆண்டவரே, எங்களுடைய செல்ஃபோனை ஐக்கிய நம்பருக்கு நாங்கள் அனுப்பி வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக நீ கிருபை தாங்க, நீங்கள் வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்போ எல்லோரும் இன்னைக்கு எல்லாருடைய நம்பரும் ஐக்கியத்தில் இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருக்கவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு இருந்துக்காங்க, இல்லாதவங்க கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் செல்ஃபோனில் நாங்கள் அனுப்புறது சரியாக வரலை, அது ஒர்க் ஆக மாட்டேன்னு தான் செல்ஃபோனை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து கொடுத்து அது சரி பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக போயிடலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜெபம் ஐக்கியத்திற்கு என்னைக்காவது தேவையாக போட்டிருக்கு, தினமும் தேவை. அல்லேலூயா. நம்ம தினம் 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் ஐக்கியத்துக்கு ஜெபம் பண்ணலாம், 1 நேரம் ஜெபம் பண்ணலாம். தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை துதிச்சார்னு போட்டிருக்கு, 7 முறை ஜெபம் பண்ணலாம். நேரம் எப்போல்லாம் கிடைக்குமோ கண்டிப்பாக எழுப்புதல் ஜெப ஐக்கியத்துக்கு என்ன செஞ்சுருங்க, ஜெபம் பண்ணிடுங்க. ஜெப ஐக்கியத்தில் உள்ள ஊழியர்கள், ஜெப ஐக்கிய ஊழியங்கள் கிட்டத்தட்ட 47க்கு மேலே ஊழியங்க இருக்குது. எல்லா ஊழியத்துக்கும் காப்பி இருக்குது. தேவைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதை பிரிண்ட் பண்ணி கையில் கூட தந்துடுவோம். அந்த எல்லா குறிப்பையும் சொல்லி என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அவ்வளோ ஊழியம் இருக்குது. அதனால் அந்த ஐக்கியத்துக்கு எல்லோரும் எப்படி ஜெபம் பண்ணணும், தினமும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் ஐக்கிய ஊழியம் இன்னும் ஆசீர்வாதமாக என்ன செய்யும், நடக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோமா, ஆண்டவரே, நான் இவ்வளோ நாள் வாரம் ஒரு தடவை தான் ஜெபம் பண்ணுவேன், இங்கே வரும்போது தான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், நேரம் எப்போமா தான் ஜெபம் பண்ணுவேன், இன்னையிலேருந்து நான் தினமும் ஜெபிக்க போகிறேன். எனக்கு தினமும் ஜெபிக்க நல்ல ஜெப ஆவியை தாங்க. ஜெபத்தோடு நான் அந்த காரியத்தை நான் செய்யணும். ஐக்கியத்துக்கு நான் தினம் ஜெபிக்கணும். ஐக்கியத்தில் ஊழியங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நான் அதுக்கு தினம் ஜெபிக்க எனக்கு கிருபை தான். தினம் ஜெபம் ஐக்கியத்துக்காக நான் அதிகமாக என்ன செய்யணும், ஜெபிக்கிற ஜெப ஆவி, ஜெப வரம் எனக்கு வேணும்ப்பா, நீங்கள் தந்துருங்க, நான் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படி ஜெப ஆவியை தந்து ஜெபிக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோமா. அடுத்த என்ன போட்டு தெரியுமா, தேவன் உங்களை அழைத்தால் ஐக்கிய ஊழியங்களை உங்கள் பகுதியில் செய்யுங்க. ஆண்டவர் எல்லோரையும் அழைச்சதெல்லாம் வந்திருக்கிறோம். நம்ம ஊரில் நம்ம பகுதியில் இந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், ஐக்கியம் எல்லோரும் அறிமுகப்படுத்த சொல்லியாச்சு. இங்கே ஊழியம் நடக்கும்போது அவங்கள என்ன செஞ்சுட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கெலாம் அந்த மடத்தூரில் ஒரு சகோதரி, அந்த மரியாக்கா இருக்கும்போது அவங்க செஞ்சாங்க. அவங்க விட்டுட்டு போன ஊழியத்தை அந்த சகோதரி அந்த வெண்ணியூர்லேயும் மடத்தூர்லேயும் பத்திரிகை கரெக்டாக கொடுத்துருதா. இன்றைக்கி காலையிலேருந்து ஆட்டோ கேட்டுகிட்டே இருந்திருக்கா. இது வரைக்கும் ஆட்டோவே இல்லை. இப்போ நான் 7:30 கிளம்பும்போது ஃபோன் அடிச்சு, எனக்கு ஜோம் பண்ணி விடுங்க, ஆட்டோ கிடச்சா நான் என்ன செஞ்சுருந்தேன். ஆனால் இன்னும் ஆட்டோ கிடைக்கல போல, சகோதரி என்ன செய்யலை, வர முடியலை. இல்லைனா நான் லிங்க் அனுப்புவீங்களா, அதில் கேட்கேன் அப்படின்னு. எனக்கு அது எப்படி கேட்கணுன்னு ஜோயல்கிட்ட வேணால் கேட்டுக்கோன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி விட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இப்போ லிங்கில் கேட்டுட்டு தான் இருப்பாள். அதனால் ஆட்டோவில் வர முடியலை. அது ஒரு ஆட்டோவில் கிடச்சிருந்தா கட்டாயம் என்ன செஞ்சிருவா, வந்துடுவா. அவள் தான் அந்த ஊரில் பத்திரிகையெல்லாம் கொடுக்குறா. எல்லாருக்கும் வீடு வீடாக போய் அந்த பத்திரிகையை கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு வந்துருக்கா. அதனால் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒருத்தங்க இருந்துட்டாங்கன்னா அந்த ஊழியம் இன்னும் என்ன செய்யணும், இந்த ஊழியம் வளர். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளை அழைச்சாருன்னா நம்ம ஐக்கிய ஊழியத்தை நம்ம பகுதியில் இப்படி எல்லாருக்கும் சொல்லணும், பத்திரிகையில் கொடுக்கணும், சொல்லணும், ஊழியத்துக்கு வாங்கி கூட்டிகிட்டு வரணும். இதை நம்ம தான் என்ன செய்யணும், ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேர் வந்திருக்கோம்ல, செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே, இந்த ஊருக்கு ஒருத்தராக வம்சத்துக்கு 2 பேரை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் எங்கள் பகுதியில் ஐக்கிய ஊழியத்தை எங்களால் முடிஞ்ச அளவு செய்யணும், இங்கே நடக்கிற ஊழியத்தை சொல்லணும், இந்த பத்திரிகையை கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்கணும், இந்த ஊழியம் நடக்கும்போது வாங்கினே அவங்களுக்கு ஒரு ஆட்டோ எடுத்து கூட்டிகிட்டு வரணும், அல்லது பஸ்ஸிலையாவது கூட்டிகிட்டு வந்துடணும். வந்துடுங்க, இப்படி ஒரு ஜெபம் நடக்க போவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படிப்பட்ட எண்ணத்தையும் இப்படிப்பட்ட ஊழிய வாஞ்சியும் ஆண்டவர் நமக்கு தரும்படியாக நம்ம ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். அதுக்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. இந்த மாதம் அனைத்து ஊழியங்களும் அபிஷேகத்துடன் நடைபெறும். இப்போ இன்றைக்கி எத்தனாவது ஊழியம் நடந்துகிட்ருக்கு, சாலம் ஸ்கூல் ஊழியம் முடிஞ்சிருக்கு, நேற்று சங்கிலி தொடர் ஊழியம் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கு கடைசி கால அபிஷேக ஜப ஊழியம் நடந்துகிட்ருக்கு. வரப்போகிற சனிக்கிழமை முந்தின நாள், வெள்ளிக்கிழமை முந்தின நாள் ஆயத்த ஜபம், சனிக்கிழமை உபவாச ஜபம், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஊழியம், ரெண்டாவது அடுத்த வாரம் அந்த வெள்ளிக்கிழமை 2வது சனிக்கிழமைக்கு முந்தின நாள் ஆயத்த ஜபம், அது ஊழியம் முடிஞ்சோடனே ஞாயிற்றுக்கிழமை சென்னை ஊழியம். சென்னையில் எத்தனை இடத்துல ஊழியம் நடக்கு,
5 இடத்துல எல்லாருக்கும் தெரியும். ஒரு சின்ன பையன் அன்றைக்கி அந்த ஊழியத்தெல்லாம் சொல்லிட்டான், அதனால் நம்மளும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்த அந்த சென்னை ஊழியத்துக்கு போகிறதுக்கு முந்தின சனிக்கிழமை சியோன் மலைன்னு ஒரு சேகரம், அதில் உபவாச ஜபம் இருக்குது. காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும். அதுலேயும் ஐக்கிய ஊழியர் போய் அந்த உபவாச ஜபத்தை முடிச்சுட்டு நைட்டு புறப்பட்டு சென்னைக்கு போகணும். அடுத்து சென்னை ஊழியம் முடிச்சுட்டு திங்கக்கிழமை கன்னியாகுமரி ஊழியம் இருக்குது. 3வது வெள்ளிக்கிழமை காத்திருப்பு ஜபம் இருக்கிறது. 4வது புதன்கிழமை அபிஷேக ஜபம் இருக்கிறது. இதற்கெல்லாம் நம்ம யார் தான் பொறுப்பு? நீங்களும் நானும் தான் பொறுப்பு. நல்லா ஜோம் பண்ணணும், வர்றவங்களாம் என்ன செஞ்சிடணும், கூட்டிகிட்டு வரணும். இந்த ஊழியெல்லாம் எப்படி நடக்கணுமா? அபிஷேகத்துடன். ஆண்டுகிட்ட சொல்லிடுவோமா, ஆண்டவரே நாங்கள் ஒரு சில ஊழியத்தை தான் ஞாபகமாக சொல்லியிருக்கோம், இந்த ஊழியங்கள்லாம் அபிஷேகத்தோடு நடக்கணும். ஆண்டவரே இந்த ஊழியம் எல்லாம் அபிஷேகம், எல்லா ஊழியங்களையும் இப்படி அபிஷேகம் காணப்படணும். அபிஷேகம் இல்லாமல் ஒரு ஊழியமும் நடக்கக்கூடாது. அபிஷேகத்தோடு இந்த ஊழியம் செய்யும்போது எங்களுடைய ஊழியம் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே அப்படி ஆண்டவர் செய்து இந்த அபிஷேகத்தோடு இந்த ஊழியத்தை நடத்துகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இந்த எல்லா ஊழியமும் அபிஷேகத்தோடு நடக்கட்டும். எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்படணும். நம்முடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த அபிஷேகம் தான் அந்த ஊழியத்தை என்ன செய்யணும், நடத்துறதுக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தோடு எங்களுடைய எழுப்புதல் ஜெபாய்க்க ஊழியத்தை நாங்கள் அந்தந்த பகுதியில் செய்ய என்னை ஏற்படுத்தும். நான் பாருப்பா ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை தந்து இந்த ஊழியத்தை அனைத்து ஊழியத்தையும் இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக நடத்த போகிறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, நம்ம வெளி மாவட்ட ஊழியம் போய்கிட்டே இருந்தோம். இந்த மாதம் போன மாதம் செப்டம்பரில் வெளி மாவட்ட ஊழியத்துக்கு என்ன செய்யலை, போகலை. இந்த அக்டோபரில் ஆண்டவருக்கு சித்தமான 4வது ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் நெய்வேலி பகுதியில் ஊழியம் இருக்குது. அதற்காக எல்லோரும் என்ன செய்துக்கிடுங்க, ஜோம் பண்ணுங்க. போகிற வருகிற போக்குவரத்தில் கிருபை இருக்கணும், தேவ பாதுகாப்பு இருக்கணும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. நெய்வேலி பகுதியில் சனி ஞாயிறில் ஊழியம். அதற்கு நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அந்த ஊழியத்தை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பு, ஐக்கியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க பிறரையும் ரட்சிப்புகளை என்ன செய்யணும், வழின ஆண்டர்கிட்ட அதை கேட்கணும். ஐக்கியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க உலகத்தில் பல நாடுகளில் பல இடங்களில் இருக்காங்க. அவங்க பார்த்து பார்க்குறவங்களெல்லாம் அந்த ரட்சிப்புகளை என்ன செய்யணும், நடத்தணும். இப்போ அந்த தரங்கம்பாடி ஜெபக்குழுவில் இருக்கவங்கெல்லாம் ஒவ்வொரு இடத்துல பெரிய பெரிய ஊழியக்காரங்களாக இருக்காங்க. அவங்க அந்தந்த இடத்துல ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க. அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் சென்னைக்கு போயிருக்கும்போது தரங்கம்பாடியில் சந்திக்கப்பட்ட ஒரு சகோதரர் வந்தாங்க. அவங்க காரியங்களை சொல்லும்பொழுது அவங்க மூலமாக அவங்க அநேகரை சந்திச்சிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் அந்த தரங்கம்பாடியில் சந்திக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க இன்றைக்கி அந்த அபிஷேகத்தை காத்து கொண்டிருக்காங்க. ஊழியத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செய்து. அதுக்காக நம்ம ஜெபி, ஆண்டவரே இந்த ஐக்கியம் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க, அது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டாச்சு போதும்னு இல்லாமல் ரட்சிப்புகளை இன்னும் வராதவங்களே என்ன செய்யணும், வழி நடத்தணும். சரிதானா? ஆண்டவர் அதுக்கு கிருபை செய்யும்படியாக எல்லோரும் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே ஐக்கியத்தின் மூலமாக அங்கங்கே ரட்சிக்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் குடும்பங்கள் வாலிப தம்பிமார்கள் எங்கே இருந்தாலும் அங்கே அவங்க அநேகரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், அநேகரை ரட்சிக்கப்பட வைக்கணும். அவர்கள் மூலமாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படும். நீ ஆயத்தப்படுத்து, நீ காவலாளனாக இருங்கிற உன்னத ஊழியத்தின் உன்னத ஆசீர்வாதம் சொல்லி நாங்கள் பார்த்த அந்த வார்த்தை உண்மையிலே நிறைவாக நடக்கணும். ஊழியத்தில் இன்னும் அநேகரை நாங்கள் சந்திக்கணும், அநேகரை ரட்சிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டவரில் சபையில் அனுதினமும் சேர்த்து வந்தாங்களாம் அப்போஸ்தலர் காலத்தில். அந்த அனுபவம் நம்முடைய ஐக்கிய ஊழியர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடங்களில் நடக்கும். ஆண்டவர் இப்படி நடத்தி பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறதுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே 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 உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ரட்சிக்கப்பட்டவங்க எங்கே தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும், அபிஷேகம் பண்ண வைக்கணும், அவர்களை ரட்சிக்க வைக்கணும். எல்லாரும் ரட்சிப்புகளை வரணும். அப்படி வந்தால் தான் இன்னும் அநேக ஆண்டவரை என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். நீ அநேகர் இந்த ஊழியத்துக்குள்ளே என்ன செய்ய முடியும், வர முடியும். ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபையை நிச்சயமாக நம்முடைய பகுதியில் தரப்போகிறாரு. அது எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தின் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, தரப்போகிறாரு. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து ஜெபிப்போம். கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளோ ஜெப குறிப்பை ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இன்னும் ஒரு சில காரியங்களுக்காக என்ன செய்ய போகிறோம், ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை
ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தி மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர்முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி ரூபை செய்யும். ஜெபமே